ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா 2 செகண்டில் காலியாயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் ஒரு 3 கேரட் எடுத்துருக்கேங்க. அந்த கேரட்டை நல்லா பொடியாக சீவி எடுத்துட்டேன். இந்த கேரட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேரட்டை வதக்க போகிறோங்க. அதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டேன். நம்ம சேர்த்துருக்க நெய்யில் சீவி எடுத்த கேரட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சீவி எடுத்த எல்லா கேரட்டையுமே உள்ளே சேர்த்துட்டாங்க. இப்போ நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். கேரட்டை நல்லா வதக்கி அதோட பச்சை வாடை போகணுங்க. அதோட இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிருங்க. மெதுவாக நிதானமாகவே கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கேரட்டோட பச்சை வாடை போகட்டுங்க. அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யில் கேரட் சூப்பராக வதக்கி பச்சை வடையும் போயிடுச்சுங்க. ஒரு 4 ஸ்பூன் போல் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தேங்காயும் கேரட்டு கூட நல்லா ட்ரை ஆகி வரணுங்க. இப்போ தேங்காயோட பச்சை வடை போக ஒரு 5 நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கலாம். தேங்காய் உள்ள சேர்த்து அதோட பச்சை வடை போக நல்லா கலந்து கொடுத்துட்டேங்க. ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. நல்லா ஃபேனுக்கு இடையில் ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு 4 முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன். இந்த முட்டையை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்க்கணுங்க. இப்போ நம்ம உடச்சி எடுத்த 4 முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டையை உள்ளே சேர்க்கும் போது மிக்ஸி ஜாரில் கண்டிப்பாக ஈரம் இருக்கக்கூடாதுங்க. ஈரம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கப்பு சீனி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ளே சேர்த்து நல்லா ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸுங்க. இந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 3 ஏலக்காய் கூட சேர்த்துக்கோங்க. அதை பற்றி தப்பு இல்லை. முட்டையோட ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எசன்ஸ் சேர்க்குறோம். எசன்ஸ்க்கு பதில் நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டேங்க. சீனி நல்லா கரைஞ்சி நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்த கேரட்டு தேங்காய் சூப்பராக அரைச்சிங்க. இது கூட நம்ம இப்போ அடிச்செடுத்த முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அடிச்செடுத்த முட்டையை உள்ளே சேர்த்துட்டேங்க. கேரட்டும் முட்டையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. போதும், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம கேரட்டு வதக்கி எடுத்த பேன் வச்சு அடுப்பில் ஹீட் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லா இடமும் பாடுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அடிச்செடுத்த முட்டையை அப்படி உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டாங்க. இந்த பாருங்க லேசாக அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 5 டேட்ஸை இந்த மாதிரி ஸ்மால் பீஸாக நல்லா கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வரும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. டேட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பைட்லையும் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். வாயில் கடிப்படும் போது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா இடமும் டேட்ஸை நல்லா தூவி விட்டுட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. சூப்பராக வெந்து வந்துடுங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் வேக வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்துடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பீஸ் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கேரட் போல இதோட பேருங்க. இப்போ முடிஞ்சிருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.